டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஒரு கன்னடத்துக்காரரை போட்டிருக்காங்கங்க. அதுவும் ஜனநாயகன் பட தயாரிப்பாளராம். அப்ப அவருடைய படத்தை தயாரிச்சான்னா அதுக்கு தகுதியானவர் ஆயிடுவாரா, இல்ல அவர் கர்நாடகாவை நிப்பாரா, தமிழ்நாட்டுக்காக நிப்பாரா? ஒரு தயாரிப்பாளன்றதுக்காக ஒரு பொறுப்பு கொடுக்கறாரு அப்படின்னா முதலமைச்சர் என்ன இப்படி செய்யுங்க? இது தில்லான செயலை செய்யறோம் பாருன்ற ஒரு தக் லைஃப்ன்ற ஒரு ஹெட்டிங்ல அந்த வீடியோ போட்டிருக்காரு. நான் என்ன சொல்றேன், செஞ்சு காமிக்க சொல்லுங்க. இதே மொபைலை வச்சு பிள்ளைக்கு மாத்திரையே அதே ஏடிஎம் கார்டு வச்சு நொறுக்கி காமிக்க சொல்லுங்க, உண்மை தெரியும். இல்லையா அமைச்சர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் மூலம் ப்ரூவ் பண்ணட்டும், நான் போதை எடுக்கிறவங்க கிடையாதுன்னு. அப்பட்டமா தெரியுது. எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அப்படி தான் இருந்தது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதுபோல் எங்களுடைய தலைவர் சொன்னது மாதிரி தான், நாங்களாக எந்த கூட்டணி வேண்டான்னு சொல்கிறது இல்லை, அவங்களா விருப்பப்பட்டு போகும்போது நான் தடுக்கவும் மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இனி எங்களுடைய செயல் வீரர்லாம் எங்களுடைய கழக தலைவர்கிட்ட நம்ம தனிச்சு நிற்கணும், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக இன்னும் மென்மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் பலப்படும். அதற்கேற்றாற் போல் எல்லா செயல் வீரர்களும் வேகத்தோடு பணியாற்றுவார்கள். இதுதான் நிலைமை. வடக்கு மாவட்டத்தில் இது 22 அந்த புகார் கொடுக்கப்பட்டு அப்பொழுதே எல்லாமே நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒன்று தான். பழைய புகாரை எடுத்து அவங்க செஞ்சுருக்காங்க. அதில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அரசியல் பழிவாங்கும் செயல். அதாவது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஒரு கருத்து போயிடுச்சு. என்ன, காமராஜை பற்றி பேசுறதுக்கு எந்த அருகிலும் இல்லை, அவங்க மதிப்பு தேவையில்லை, திமுக கருத்து. இதை பற்றி ஒரு கருத்து ஏன் அவன் எப்படியாவது கொஞ்சம் ரீல்ஸ் நமக்கு வராதா, எதையாவது சொல்ல மாட்டாங்களான்னு பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, கட்சி மாறி உட்கார்ந்தவங்க. பாஜக போனாரு, ஏடிஎம்கே போனார், எல்லாம் போயிட்டு கடைசியாக இப்போ மீண்டும் காங்கிரஸ்ல உட்கார்ந்துருக்கிறாரு. காமராஜருக்கு புகழ் பாடியது அவருடைய திட்டங்கள். அவர் ஒரு தியாகி, அவர் ஒரு சிந்தனையாளர், அவர் ஒரு சேவை செஞ்சவன்றதை உலகுக்கு பறைசாட்டியதே திமுக தான். எங்கள் கலைஞர் எப்போதும் செய்வார். அவருக்கு நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் கட்டினதும் திமுக தான், சென்னையில் கட்டினதும் திமுக தான். அவருடைய அடக்கத்தை அரசு மரியாதையோடு எடுத்து செஞ்சவர் எங்களுடைய தலைவர் தான். அதே போல் ஆமாம், மிஸ் ஆகும்போது நம்ம காமராஜரை அரெஸ்ட் பண்ணால் அவங்க ஆட்சி பிழைக்கும்னாங்க. ஆனால் நம்முடைய கலைஞர் நான் செய்ய மாட்டேன், ஒரு காலம் காமராஜரை அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அன்னைக்கு ஆட்சியே இழந்தோம் சொல்லப்போனால். அந்த அளவுக்கு பச்சை தமிழர் காமராஜருக்கு ஒரு ஆதரவாக இருந்தவர் எங்களுடைய கலைஞர். அண்ணா திமுகன்னு சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. இவங்களுக்குள்ள வரலாறு படிச்சுட்டு வர சொல்லு. அதே போல கல்வி வளர்ச்சினால ஜூலை 15 அறிவிச்சு ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும், அது முடியாதுன்னு சொல்லி மீண்டும் ஆட்சிக்கு வரும் சட்டமாக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜூலை 15 எல்லா இடங்களிலும் கல்வி வளர்ச்சினால விழா எடுக்கப்படுகிறது, அவர் புகழ் பாடப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கியது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அவர் வரலாறு தெரியாம பேசுறாரு. என்னன்னு தெரியலங்க, டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஒரு கன்னடத்துக்காரரை போட்டிருக்காங்கங்க. அதுவும் ஜனநாயகன் பட தயாரிப்பாளராம். அப்ப அவருடைய படத்தை தயாரிச்சான்னா அதுக்கு தகுதியானவர் ஆயிடுவாரா? அவருக்கு தமிழ் தெரியுமா, இல்லை அவர் கர்நாடகாவை நிற்பாரா, தமிழ்நாட்டுக்காக நிற்பாரா? யாருக்காக? ஒரு டெல்லி சிறப்பு பிரதிநிதினா ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் இடையில ஒரு பாலமாக இருந்து செயல்படக்கூடியவங்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பணியாற்றணும். இப்போ காவேரி அந்த மேகதாது அணைக்கட்டில் அவருக்கு ஆதரவு, கன்னடத்துக்கு அங்கே ஆதரவாக இருப்பாரா, நமக்கு ஆதரவாக இருப்பாரா? ஸோ இது என்னது, ஒரு தயாரிப்பாளன்றதுக்காக ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு அப்படின்னா முதலமைச்சர் என்ன இப்படி செய்யுங்க? இது கண்டிக்கத்தக்கது. நிச்சயம் அவரை மாற்றி ஆகணும். நல்ல ஒரு அரசியல் நோக்கத்தோட பொது வாழ்க்கையில் இருந்த ஒருத்தருக்கு மூத்த தலைவர் கொடுத்தா நிச்சயமா அந்த போஸ்டுக்கு ஒரு மரியாதையா இருக்கும். கடந்த காலத்தில் போதையை ஒழிப்போன்னு சொல்லி தாவேக அரசு நேற்று அவேர்னஸ் பண்ணாங்க. அந்த அமைச்சரே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போதை மாத்திரை பயன்படுத்தும் ஒரு வீடியோ எல்லாம் வெளியாகும். இல்ல, அவரு கரெக்டா அந்த டைம்லயே நேற்று அவர் மாரத்தான் நடத்தும் போது அந்த வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ போட்டதே அந்த அமைச்சர் தான். அந்த நேரம் போட்டிருக்காரு அது மாண்புமிகு சரத்குமார் அவர்கள். அது எந்த போட்டிருக்காருன்னா, ஒரு தில்லான செயலை செய்கிறோம் பாருன்ற ஒரு தக் லைஃப்ன்ற ஒரு ஹெட்டிங்கில் அந்த வீடியோ போட்டிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், செஞ்சு காமிக்க சொல்லுங்கள். இதே மொபைலை வச்சு பிள்ளைக்கு மாத்திரையே அதே ஏடிஎம் கார்டு வச்சு நொறுக்கி காமிக்க சொல்லுங்கள், உண்மை தெரியும். இல்லையா அமைச்சர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் மூலம் ப்ரூவ் பண்ணட்டும், நான் போதை எடுக்கிறவங்க கிடையாதுன்னு. அப்பட்டமாக தெரியுது அந்த வீடியோவில்.
அதனால முதலமைச்சர் முதலமைச்சர் இது மாதிரி அமைச்சர் வச்சிருக்கும் போது தமிழ்நாடு எதை நோக்கி பயணிக்கும், அந்த அமைச்சர் மேல உரிய நடவடிக்கை உடனடியாக முதலமைச்சர் எடுக்கணும். கடந்த காலத்துல வந்து திமுக வந்து அனைத்து துறை, அதாவது பொருளாதாரத்துல இந்தியாவிலே தமிழகம் தான் முதலிடம் சொல்லி கருத்துக்கள் போயிச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு தாவேக அரசு அனைத்து துறைகளுமே திமுக ஆட்சிகளுக்கு பொருளாதாரம் மட்டும் பின்தங்கி தன் கருத்தை போய் செஞ்சிருக்க. இதை பற்றி உங்க கருத்து? ஏங்க அவரு போயிட்டு வந்தார்லங்க, நம்ம பிரதம மந்திரி மீட்டிங் போயிட்டு வந்தார்ல, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தார்ல, இதே தானே வாசிச்சாரு. முதலமைச்சர் எழுதி கொடுத்தது அங்கே வாசிட்டு வந்தது பாருங்க. எல்லாம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றது அங்கே சொன்னாரு. அதனால உள்ளொண்டு புறமொண்டோ இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அவர் பேசுறாரு. ஆனால் உண்மை 5 வருஷத்துல நம்ம கொரோனால 0ல இருந்த பொருளாதார வளர்ச்சி 11.19 இரட்டை இலக்க வளர்ச்சி. இந்தியாவிலேயே நம்ம மாநிலத்தில் அவ்வளோ வளர்ச்சி, கல்வியிலே வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, எல்லாம் பொருளாதார வளர்ச்சி, தனிநபர் வருமான வளர்ச்சி, பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. அது ரெக்கார்டு, நமக்கு தரவுகள் சரியாக பேசும்.